கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியை தடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் நம் திட்டங்களாலும் சாதனைகளாலும் அவர்களுக்கு பயத்தை வரவைக்க வேண்டும் என்று சூளுரைத்துள்ளார். தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் செய்த சாதனைகளை கொண்டாடும் வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரிலான விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அப்போது அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டங்களை அவர்கள் இருவரும் இணைந்து தொடங்கி வைத்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்கள் படித்து முன்னேறுவதால் அவர்களது குடும்பம் மட்டுமன்றி மாநிலமும் முன்னேறும் என்றார். அதனால் தான் தொடர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் கல்வியில் தமிழகம் பெற்றுள்ள எழுச்சியை இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் திரும்பி பார்ப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறணும். அனைவருக்கும் உயர்கல்வி என்பதே தனது இலக்கு என்று கூறிய முதலமைச்சர் தமிழக அரசின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். கல்வி நிறுவனங்களுக்குள் எவரும் வராமல் தடுக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். 1000 ஆண்டுகளா சாதி எனும் கால் முளைத்த சதி அந்த சமூகத்தை ஆட்கொண்டதால நம்முடைய கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. வரலாறு நெடுக இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கலகம் செஞ்ச புரட்சியாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த தொடர்ச்சியோட உச்சமா திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் நிகழ்த்தின புரட்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக நடைபெற காரணமா இருக்கு. தெலுங்கானாவில் செயல்படுத்தப்படும் நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் மனதை தொடும் திட்டம் என்று பாராட்டினார். ஒட்டுமொத்த நாடே தமிழகத்தின் கல்விக் கொள்கையை உற்று நோக்குவதாகவும் ரேவந்த் ரெட்டி பெருமிதம் தெரிவித்தார். This is very heart touching scheme. I wanted to announce here in this dais. Telangana government is going to implement this scheme in next academic year. I am going to take this inspiration from here. முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறமை இருந்தால் போதும் என்றார். திறமையால் வாழ்க்கையை மாற்றிக் காட்ட திமுக அரசு எப்பொழுதும் துணை இருக்கும் என்றும் உறுதியளித்தார். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் போன்ற திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு வழங்கியிருக்கின்றது. இந்த திட்டங்களை எல்லாம் யாராவது ஒரு நாள் என்னைக்காவது மாற்றிவிடலாம் என்று யாராவது நினைத்தால் கூட அவங்களுடைய மனசுலையும் நிச்சயம் ஒரு பயம் வரும். வாழ்க்கையில் வெற்றி பெற நிறைய படிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அறிவுறுத்தினார். ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றத நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்திருக்கேன். சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. ஏதேனும் சவால் வந்தால் தனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை தன்னிடம் உள்ள 2 டிகிரி மட்டுமே என்று கூறி சிவகார்த்திகேயன் திரைத்துறையில் இருந்து அனுப்பிவிட்டாலும் அதை வைத்து பிழைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார்.